ஜூஸ் உங்க பக்கம் இருந்து வரும்பா. ஃப்ரீ தானே, 2 பக்கம் வாங்கி சாப்பிடலாம். மும்பையில் எவனோ வர சொன்னான்னு போயிட்டு இருக்கோம். அவன் யாரு, அவன் அட்ரஸ் என்ன, அவனை பத்தி ஏதாவது தெரியுமா? அமர் சிங்னு போர்டு வச்சுட்டு ஒரு ஆள் நிப்பான். அவன் கூட்டிட்டு போனாதான் எல்லா விஷயமும் தெரியும். யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட ஏன் பிசினஸ் வச்சுக்கிறீங்க? என்ன நடந்தாலும் நாம மாட்டிக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த யுஎஸ் அமரனுக்கு முன்ன பின்ன தெரியுமா? அவனை அண்டர் வாட்டர்ல இருந்து போட்டதுனாலதான் துண்டு செய்தியா இருந்த நாம தலைப்பு செய்தியா மாறிட்டோம். ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு போலீஸே ஃபைலை க்ளோஸ் பண்ண போறாங்க. சரி, அதுக்காக இன்னும் எத்தனை கெட்ட போட சொல்ல போற? மாட்னா ஆயுசுக்கும் ஆயுள் கைதி தான். ஒரே ஒரு சின்ன 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டா போதும்டா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திடலாம். அந்த யுஎஸ் அமரனுக்கு முன்ன பின்ன தெரியுமா? அவனை அண்டர் வாட்டர்ல இருந்து போட்டதுனாலதான் துண்டு செய்தியா இருந்த நாம. போலீஸ் இன்னும் ஃபைலை க்ளோஸ் பண்ணல. எவிडेंसக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. You both are under arrest. अरे बैठो बैठो बैठो, बाहर जंप मारोगे क्या? நான் போலீஸ் இல்ல, பயப்படாதீங்க. அப்புறம் எதுக்கு சார் இதை ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் உங்க பிசினஸ்க்கு தேவையில்லாதது. இதில் உங்க 2 பேரோட ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கு. மும்பையில் இறங்கினதும் அடுத்த ஃப்ளைட்ல திரும்பி கொல்கட்டாக்கு போயிடுங்க. இல்ல மும்பைல ஒருத்தர் பாக்குறதுக்கு. அந்த வர்த்தன் நான் தான். உங்களை வர சொன்னதும் நான் தான். டீலிங்க ஃப்ளைட்ல முடிச்சிட்டா நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் நம்ம மீட்டிங்கை ஏர்ல வச்சுக்கிட்டேன். நீங்க யாரை கொல்லணும், எப்போ கொல்லணும், எங்க கொல்லணும்னு நாளைக்கு என் ஆள் ஃபுல் டீட்டெயிலோட உங்களை வந்து பார்ப்பான். ஃபுல் அமௌண்ட்டோட. கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் வச்சு அவனை போடணும்? ஒரே ஆளு, ஆதவன் தான் அடிக்கணும். அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஏன்னா அவன் கிட்ட யாரும் சீக்கிரம் நெருங்க முடியாது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? அவனை பத்தின டீடைல்ஸ் எப்போ வரும்? அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை காமிச்சா என் ஆள் சொல்வான். பி கேர்ஃபுல். உங்க ஆடியோ என் கையில. நாட் ஒன்லி ஆடியோ, உன் வீடியோ என் கையில். நீங்க யாரை கொல்லணும், எப்போ கொல்லணும், எங்க கொல்லணும்னு நாளைக்கு என் ஆள் Sorry for the interruption, நோ sir. ப்ராப்ளம். எப்படி எடுத்த? வீடியோ ரெக்கார்டர், ப்ளூடூத் மெமரி ஸ்டிக். யாருக்கிட்டடா? சாரி சரியா ஒரு விளையாட்டு புள்ள. இவனா விளையாட்டு பிள்ளை. 6 மாசத்துல இந்த ஃப்ளைட் என்ன விலைன்னு கேட்பான் பாரு. உங்க ஆடியோ, யோர் வீடியோ. என்னம்மா எல்லாரும் ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்றாங்களா? ஓ சூப்பர். வரலேனா விட்டுடுவேனா? 1 2 3 4 5 6. எல்லாரும் ஒழுங்கா பண்றாங்க. அதுல ஒருத்தி மட்டும் நீ இல்லாதப்போ எல்லா ஜிம் மாஸ்டர்களையும் கையில போட்டுக்கிட்டு கும்மாள் அடிக்கிறாப்பா. ஏய் தாரா, குட் மார்னிங் அங்கிள். ஏன் இப்படி பண்ற? நான் ஒன்றும் பண்ணலையே. நீ அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். மத்தவங்களை கெடுக்க கூடாது. ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே அங்கிள். நான் போனதுக்கு அப்புறம் சாரி. என்ன பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன் சார். ஓ ராஸ்கல், கையை நீட்டும் போது வாயில் என்ன வச்சிருந்த? சொல்லக்கூடாது பால் கொண்டு வந்திருக்கேன்னு. இடியட். ஐயா, என்ன? அப்ப நீங்க அன்பா தொடச்சது என் கையில பால் ஆயிடும்ல, அதுக்கு தான். அது சரி. டேய் நல்லா வாங்குனியா? அடுத்தது அவளுக்கு விழ போகுது. இறங்கி தொலைஞ்ச. ஏன் இப்படி பேட்டியும் பாட்டியும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? பாட்டியா? பின்ன அம்மம்மா. கரெக்ட். ஹலோ. என்ன? எப்பயா நாங்க சண்டை போட்டோம்? இப்ப போட்டது என்ன? நாங்க யோகா பண்ணிட்டு இருந்தோம். யோகாவா? எஸ், we are always friends. கேவரா கேவரா. ஐயா கேவரா எங்க இருக்கு? கேவரா எங்க பாரு. கேவரா எங்க இருக்கு சொல்லுங்க. கேவரா ஆள் கேவரா சுத்தி விட்டது. டேய் எருமை மாதிரி எடுத்து கண்டுக்கறாம போற மாதிரி போறோம். நம்ம தமிழ்ல திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, லுக் ரொம்ப கடைசா இருக்கே. கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்பாடா போய்ட்டாப்பா. வாட் புறம்போக்கு? புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக், போக்கு என்பது லூஸ் மோஷன். யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன். சார் கெஸ் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயா தமிழ் அறிஞரே, கல்கத்தால தமிழனை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்கள மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா. புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. அடடா, இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, நீங்க தமிழனா?
பின்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். அதானே நான் கூட இந்திக்காரன்னு நினைச்சு ரொம்ப அஃப்ரேரா. என்ன கைய காணோம்? இங்கதான் இருக்கு. தமிழ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமா, நீங்க எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். ஆ. அவனு வந்துட்டேன் மாமா, வந்து ஒரு பிரிச்சுக்கிட்ட நிக்கிறேன்னா அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன். அது என்னமோ கேவுராவோ ஆவுராவோன்னா. அவரா பிரிச்சா? அவரா அதான் சார் போன சொன்னா. அது எங்க சார் இருக்கு? இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்னங்கிறது? ஆஹா, அடாடாடாடா, இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே, இதே அவராவ நீங்க நம்ம ஊர்ல காட்டினீங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிருப்பேன். தெய்வமே, அங்க எங்கப்பா இருக்கு ஹவுரா பிரிட்ஜ்? ஓஹோ, நம்ம ஊர்ல இல்லையோ? சரி, மாப்பிள்ளைய தருவோம். மாப்பிள்ள நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க டீ சாப்பிடலாம். துட்டோ சாதே சாயாவா சொன்னீங்க? ஆமா. எவ்வளவுப்பா? காசு நான் கொடுக்குறேன்ப்பா. அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க. ஓ அப்படியா? दो जिगरी दंदा दूध ஜெகர்தண்டா தூதுன்னா दूधना पाल जिगरी दंदा दूधना मसाला पाल அர்த்தம். அப்படினா நான் கேட்டத தான சொல்லிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்சத தான சொல்ல முடியும். ஜிகிரி தந்தா தூத் போடுப்பா. இதானா அது? என்னையா ஒரே கல்பல முடிச்சிட்ட? அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்றன்னு போய் சுள்ள. சரி இன்னொன்னு போடுப்பா. வேண்டாம். வேண்டாமா? அப்படினா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். ஜிகிரி தந்தா. ஆமா, நமக்கு பேர் என்ன? பேனர்ஜி. பேனர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா, சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சிவாஜி, நேருஜி, நேதாஜி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. ஓஹோ, கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய், இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். ஜிகிரி. ஒன் மோர். दूध. जिगरी दंदा दूध. சர்ன்னு இறங்கிடுச்சுல்ல. ஜெகர்தண்டா சூப்பர் ஸ்டார். அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னங்க கடையை கொண்டு போறானே? அது அவங்கிட்ட வந்துட்டு போறாயா? ஆமால்ல. டாடா டாடா. என்ன டாடா கட்டறானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா? ஆமால்ல. மாப்பிள வரலையா? இப்ப வருவான். வரணும். வருவான் பாரு. வரணும். ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேணும். என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கும். ஆமா, எனக்கு மட்டும் எங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது? மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிடணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. நான் நீ வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற, சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம், ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐயோ, காலையில இப்படி வீங்கி இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க, ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிற வேண்டியதாங்க. இது போதும், வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்ல ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர், வாங்க. ஐ அம் பேனர். பேனர் கட்டுவாங்க, வாங்க. விடுங்க பிரதர். ஆமா, மாப்பிள வருமா? வரும், ஆனா வராது. அது சரி. என்னங்க சினிமா கூட்டிக்கு எப்போ வந்தா? இப்பதானே பஸ் பிடிச்சி கியூல நின்னு டிக்கெட் வாங்கணும். அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா இல்ல. இல்ல. ஆமா. கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஏங்க, இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். ஓஹோ.
ஏங்க கில்லர் பிலிமிங்கிறீங்க கிங்காங்க காட்டுறாங்க. நீ தாண்டா அந்த குரங்கு. நானா இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. என்ன தரையில பேசலாம் தரையில வருது. லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஆத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இந்த நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? ஆமா நான் மட்டும் வர்றேன் ஒன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூமா சுத்தி அவன் ஜாகணும்னு எழுதி. அம்மாடி டப்பிங்லாம் கரெக்டா இருக்கு. கத்தி எடுத்து குத்தி கிண்டிரோ. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு. விசில் அடிச்சு கை தட்டுறீங்க. மூடுங்கடா. என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு. ரீரெக்கார்டி பண்ணிட்டீங்களா? இப்பயா நடந்துச்சு. ஷூட்டிங் எடுத்து பண்ணிட்டோம். எதுக்கே இதெல்லாம் போய் படம் முடிச்சிருக்கீங்க? கொலை பண்றதுக்கு. கொலை பண்றதுக்கா? இவர் யாரு? எடிட்டரா? இல்ல, இந்த எபிசோடுக்கு டைரக்டர். என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க, கொலைகளேன்னு பேசுறாரு. யார பிரதர் கொலை பண்ண போறீங்க? ஜட்ஜ். எந்த ஜட்ஜ? நீ கொலை பண்ண போறேன்னு சொன்னீங்க அந்த ஜட்ஜ். அவரே பண்ணி கொள்ற. கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டோம்ல. ஓஹோ. மேல போறது ஜட்ஜ், அனுப்ப போறது நான், உள்ள போறது நீ. எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டிய. என்னன்னு? பார்த்தல படத்தை? ஆமா. உன் வாக்குமூலம் என் போன் சிப்ல இருக்கு. டிவிடில போட்டு கமிஷனர் ஆபீஸ் காமிச்சிருவேன், ஜாக்கிரதை. அட பாவிகளா, நீங்க பண்ண டார்ச்சர்ல கிக்கு அதிகமாகி உலர் இல்லாம கப்பல்ல வர மாதிரி எல்லாம் தோணுது. கப்பல்ல தான்டா இருக்க. கப்பல்லையா? அப்ப கப்பலுக்குள்ள வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணீங்களா நீங்க? டேய், உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன்டா நானு. போலீஸ் போலீஸ் போலீஸ். பக்கம் யாராது? மாப்ள, நீ என்ன கதை விட்டு வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற? எப்பரா இருக்க மாப்ள? உன்னை பார்த்த உடனேப்பா மாமாவுக்கு உசிரே வந்துச்சு. ஊர்ல என் தங்கச்சி நல்லா இருக்கா? உங்க அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, பர்சனல் மேட்டர், ப்ளீஸ் 2 ஸ்டெப் பேக். தேங்க் யூ. மாப்ள, நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலைகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு. என்னடா ஆச்சு? என்னப்பா வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? முட்டா பயலே, மாமாவாடா நீ? கருவா பயலே, சோத்த திங்கறேல வேற திங்கறேடா? உன்னையெல்லாம் நடு மூஞ்சி லட்சம் அடிக்கணும்டா. ஐயோ மாமாவா அப்படி எல்லாம் பேச கூடாதுப்பா. அசிங்கமா இருக்குல்ல. விடியா ஏயா அத்தை பையனாச்சுன்னு பரிதாபப்பட்டு உன் கருவாச்சி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற கொத்துட்டேன். அதுக்கு எனக்கு கோயில் கட்டி கும்பிடணுமாக்கு. அதை விட்டு போட்டு என்ன இந்த ரவடி கும்பிட மாட்டி விடுறியா? ஆனா பின்ன அவர் அபிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜிகர் தந்தா தூது கொடுத்து என்ன ஓட்டு ஓட்டுனானுங்க தெரியுமா? ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனா அதே ரத்தம் வெளியில வந்துறியா? ஏயா நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா? போய் 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 போய். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் போய் நாடி. இல்லப்பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. யோ, என்ன மறுவாதியை விடுதலை பண்ணு, இல்லைன்னா உன் தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீ தைரியமா இரு. உன்னைய நான் ரிலீஸ் பண்ணேன். கொஞ்சம் இரு. ஐயா ஐயா, என் தங்கச்சி நல்ல கிளையான பிள்ளைங்க, ஆனா கொஞ்சம் கருத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே செவத்த மாப்பிள்ளை இவன் தான். அது போக இந்த பயவுளியை விட்டாலும் வேற ஆள் கிடையாது. அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, என்னைய கொஞ்சம் நேரம் நின்று ரிலீஸ் பண்ணுங்க. எவடா பேசிக்கணும் தண்ணியில கல்ல போட்டு விளாடுறது? என்ன மாப்பிள்ளை செத்து கேக்குது? மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை எனக்கு நீச்சல் தெரியும். ஐயோ மாப்பிள்ளை தண்ணியில விடாங்க, அவனை காப்பாத்துக்க. அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்க. நல்லா குடிக்கிறாங்க. ஐயோ ஐயோ மாப்பிள்ளை மாப்பிள்ளை. ஐயோ என்னங்க காப்பாத்த சொன்னா சொல்றீங்க? வேணப்பா வேணப்பா. எப்பா 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 எப்பா, என் மாப்பிள்ளைக்குன்னு அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என்ன நரி மாதிரி ஊழையிட்டே வர? பின்ன என்ன சடங்கு பிடிக்க அப்புறம் குழவை போடுறதுக்கு? வாயை கிழிச்சிடும். இப்ப சொல்லு, நான் யாரு? கொலைகாரன். அது ஜட்ஜுக்கு. உனக்கு? என் மாப்பிள்ளை. எங்க இருந்து வர? பொள்ளாச்சில இருந்து. என் பேரு இது வரைக்கும் ஆதவே இனிமே முருகன். பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது. பாங்கு பாலா? யோ ஜெகர்தண்டான்னு சொன்னாங்களப்பா. பெங்காலில அது பேரு பாங்கு பால்ரா. அட மோசக்கார. ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா? முருகா. முருகாவா? எந்த முருகா? உன் மாப்பிள்ள முருகனை தானே ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்ட என் போன் சிப்ல இருக்க உன் வாக்கு மூலம், ஷிப்ல இருக்க உன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கிறது மறந்துடாத. ரெண்டுமே அவுட் ஆயிரும். ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா?
என்ன திடீர்னு ஓடுறான்? போலீஸையும் வீட்டையும் பார்த்து பயந்துட்டானோ? அப்ப அமைக்கிற வேண்டியதான். யோ பிடிங்க பிடிங்க போய் பிடிங்க. போங்க வேணா. ஓடுறா பிடிங்க. ஐயோ வேணாம் மாமா மேடம் விட சொல்லுங்க மாமா. மாமா எனக்கு பயந்து வருதுங்க மாமா. மாமா போலீஸ்கார கண்டா எங்க வீட்ல எல்லாருக்கும் வயித்தால போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாமா? இவ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மாமா. சொல்லுங்க மாமா ஒரே விட்ட ஊருக்கு ஓடி போறேன். இப்பா யார் அவன்? உன்னை மாமான்னு சொல்றான். முருகா சொந்தக்காரையா. ஓகே சொந்த மாப்பிள்ள இங்க இதுக்கு வந்திருக்கான். அசிஸ்டண்டா வேலை செய்ய வந்திருக்காயா. ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா. हेलो अनार जोनो परमिशन नहीं है चे அது என்னங்க மாமா ஏதோ தெலுங்குல பேசிக்கிறாங்க? தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா? நம்மள தவிர வேற எந்த பாஷை எனக்கு தெரியாதுங்க. என்ன கூட சொல்லுங்க மாமா ஊருக்கே ஓடி போயிரணுங்க. யோ சிக்கு ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கறாயா. விட்றியா உனக்கு புண்ணியமா போகும். नो नो ही इज ओके ही गॉट परमिशन ब्रिंग हिम எனக்கு இங்க கைரேகலாம் எதிகே தகாவ் அட நானே தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க மாமா. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. ஐயோ மாமா சத்தம் போடு. செக்கி ஆல் செக்கி. பசுக்கடா என் புது மாப்பிள்ள. অবশ্যই এটার মধ্যে মেটাল আছে বাবু। ये सब सामान बैगे ढुकाओ और एक टक करे पूरा चेक करो. ஐயா ஐயா இதெல்லாத்தையும் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க. இத கொண்டு போடுங்க. இது என்ற வீட்டு சாவிங்க. நான் ஊருக்கே ஓடி போயிரணுங்க. சாவியா? ஆமாங்க. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்க லவ்ல போங்க. அம்மா புரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ளை இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே. அனுப்பிடுறேன். மாப்பிள்ளை நீ கிளம்பு மாப்பிள்ளை. நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ளை போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. போகக்கூடாது இங்கே இரு. ஹலோ எங்க உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அம்னி என்னங்களா? என்ன கேட்டிங்க? மறுக்க கேளு. என்னடி பாஷை இது? இது கோயம்புத்தூர் பாஷைங்க. நான் கொஞ்சம் இன்டீரியருங்க. மாமா கொஞ்சம் டவுன் பக்கம். ஏனுங்க மாமா? மாப்பிள்ளை சொல்றது சரிதானுங்கோ. ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற? அதாவது அதாவதுங்கம்மா நம்ம எங்க போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா நம்ம ஊர் பாஸ் தானுங்க வரும். சுட்டு போட்டாலும் மறக்காதுங்க இல்லைங்க மாமா? சுட்டதுக்கு பின்னால எப்படா? சரி கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்பணுங்க. வீட்டு வேலை காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. ஓ கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? அட நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சரி கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும். ஈவில் எந்த ப்ரோக்ராம் லைக் பண்ணி பாப்ப? பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ ஜெட்டிக்ஸ்லாம் பாப்பியா? எனக்கு பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அங்க போகாதே புச்சி உன்னை கூப்பிடுறா. உனக்கு ஜெட்டிக்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைச்ச உனக்கு டோரா கூட பிடிக்குமா? எனக்கு ஜெட்டெக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும் டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிக்குங்க. நோ ஏன் என்னாச்சு? எங்க ஆன்ட்டி பேரும் தாரா தான். அவங்களையும் பிடிக்குமா? ஐயோ சாரிங்க அம்னி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? எஸ்பெஷலி வெள்ளை பணியாரம் பண்ணுவியா? அது என்னங்க பிரமாதம். உனக்கு அரிசியை தலையில தட்டி அதுல உளுந்த போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு 1/4 மணி நேரம் மொசுன்னு மாவுக்கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு பொசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்ங்க. அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க. அவ்வளவுதான். சொல்லும் போதே எனக்கு நம்மளுக்குதே. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்னங்க இன்னைக்கே சுட்டுலாமுங்க. எனக்கு மாமா ஏயா அப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன். ஏ பேனர்ஜி அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறேன்னா நீ ஏன் ஊரா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுற. அதனால தான் சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க ஒரு 1/2 மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ யோகாசனம் வேற தெரியுமா? அடி என்னங்க பார்த்தா இங்க பாருங்க. இது சிரசாசனமுங்க. இது மயூராசனங்க பார்த்தா. இது ஒரு கால் தூக்கி சக்கராசனங்க. இது வீரபத்ராசனமுங்க. காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க. இது சந்திராசனங்க மாமா.
இது சர்வாங்காசனம் அம்மத்தா. அப்படியே ஹலாசனமுங்க, கர்ணபீடாசனமுங்க. இது ஒரு கை உத்துட்டு கூர்மாசனம்ங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்கிட்ட கத்துட்டாருங்க. எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதானு நம்மளுக்கு வராதுங்க. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அதை சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. 96, 97. அம்மா சாப்பிட்டாச்சா? ஆனா சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடு. யார் அது? ஐயா, நான் இங்க இருக்கேன்யா. யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க. ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? டே மாப்பிள்ள, டேய் மாடா. ஐயா இந்த செருப்பு போட்டுக்கு உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வாரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க, அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டுன்னு வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி. உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ, இவரே ரொட்டு போட்டு தர்றாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய் முன்ன அதுக்குள்ள சிவாஜி வந்துட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலை கொலை கொலை. என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சிட்டானா? ஐயோ, போஸ்ட்மார்டம் பண்றானா? நீனத்தான் வெற்றியா? அம்மா, அம்மா, அப்பாக்கி. அட பாவி, காய்கறிகளை கூட்டு வச்சு தான் பார்த்திருக்கேன், ஆனா வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஐயா ராசா, என்ன ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனிப்போனம் தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போமா. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டானா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சொல்றது டம்முன்னு கேட்டுமில்ல. டம்முன்னு கேட்காது, சைலன்சர் மாட்டிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன உங்க தாத்தனா? ஏப்பா, இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு, என் மாப்பு. ஓ, நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் இப்படி போ. உன் கூட சேர்ந்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா, ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ, ரொம்ப வாங்குதே. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. எப்பா, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலியை முடிச்சே ஆகணுமா? அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழி அப்படியே மேல போனீங்கன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முதல் ரொம்ப மட்டும் தட்டிடாத. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம், அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க. அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்னு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ, முருகா ஞானம் பண்ணிதான். அச்சோ, அத்த ராத்திரில ஔவையார் மாதிரி புலம்ப விட்டானே.
ஜட்ஜையாவை கொள்றதுக்கு நீ ஒருத்த மட்டும் தானே வந்திருக்குன்னு நம்பி உன்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு குரூப்பே வந்திருக்குன்னு சொல்றது இல்லையா நீ? என்னடா உளற? உணரலப்பா, உன்னை மாதிரியே துப்பாக்கி கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். எங்க? அந்த வர பாரு, அந்த வர பாரு, அந்த வர பாரு, அந்த வர பாரு. ஐயோ! மாடியில இல்லைங்க, என் மேல இருக்காங்க. நீ டிஸ்கனெக்ட் பண்ணு. நான் யாருன்னு பாத்துறேன் அவன. இந்த பக்கம் திரும்ப. என்ன கரண்ட் வந்துருச்சு? யார் போட்டது சுச்சி? ஐயோ ஜட்ஜி! ஐயப்பா, ஐயோ நம்மள நடிச்சிட வேண்டியதான். என்னப்பா அங்க சத்தம்? என்னாச்சு? ஏய், ஏடற? ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ணா அங்கிள். சிக்னல் வீக்கா இருந்ததா? சிக்னல் எங்க கிடைக்கும்னு இப்படி போனை நீட்டிக்கிட்டே மாடி மேல வந்தேனா? அதுல இருந்து நான் சொல்றேனுங்க, இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க, என்ற கண்ணுக்கு கொலகாரன் துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க. மேல சொல்லுங்க. அப்ப இந்த துண்டை இப்படியே மேல போட்டு நிறுத்துங்க. கண்ணு தெரிஞ்சா கொலகாரன் ஸ்ட்ராங் ஆயிருவான்னு நினைச்சனுங்க. அதுதானுங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன கட்டி போச்சு? ஐயோ, இவங்களே இல்லைங்க, கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்கள பிடிச்சிட்டனுங்க. மேலேங்க. அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து 2 பேரும் மேலயும் கீழயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். லைட் போட்ட பிறகுதாங்க எனக்கு கன்னு போனாவோ அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சதுங்க. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு? அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு, கெடுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சதா? போய் படு. வாங்க. ஆமா, நீ போங்க எவரிபடி. எவரிபடினா என்னயா? எல்லாரும் சேர்ந்து வந்துட்டா அர்த்தம்டா. அப்படியா? ஏய், ஐயா மேல வா. வந்துட்டேனுங்க. யாரு? ஓ இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாராவை பிடிச்சது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு. மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறியா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாருங்க. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும். அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ, நானும் நைஸா வந்தனுங்க மாட்டி. டேய் மாங்கா, மாமா உங்களை தானுங்க. ஐயா மடைய. ஐயா, குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா, உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. ஆகட்டும். தல சுட்டுட்டியா? ஐயோ, இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. எப்பா, ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு. ஐயையோ, கொன்னுட்டீங்களே பாவிகளா! அந்த படு பாவி அநியாயமா கொன்னுட்டானே. அடே, அங்க அவரை கொண்டு பாடி ஆக்கிட்டு இங்க ஓம் பாடியை டெவலப் பண்றியா நீ? எடுப்பட்ட பயலே. வாரம்மா, என்ன பண்ண பாரு. வாடா, நியாயமா கொன்னுட்டானே உன் மாப்பிள்ளை. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன எதுலயும் கொடுத்து விட்டு போயிடாதீங்க. ஏமா, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கு ஒப்பாரி? அப்பா, அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாயிடா. நான் நாய்தான், உங்களுக்கு நாய் தான் தாயி. அந்த நாய் இல்ல பேய், அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன். இவன் தான் பாலை வச்சா.
1 மணி நேரத்துல நியாயமா செத்து போச்சு. அச்சோ அது சாகலிங்க மாட்டா, பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க. பாத்தீங்களா, மூச்சு இருக்கு. நான் சொல்லல, மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா. முடிக்குது பாருங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரி பூரா குழச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. அதுக்குமா ஜிகிரி தந்தா தூதா அப்படின்னா? தொண்டைக்கு அதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட். நீ நல்லா இருக்கணும். இருட்டுங்க. இவன் இந்த வீட்ல இருப்பானோ இல்லையோ, நீ இங்கே இரு. அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. எப்படி எல்லாம் மேட்ரு ஒர்க் அவுட் ஆகிறான். ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ. யச்சுஸ்மி, ஒரு சின்ன கொஸ்டின். அன்னைக்கு எனக்கு ஜெகதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகதண்டா கொடுத்துருக்கேன்? என் துப்பாக்கி அதுகிட்ட மாட்டிக்கிச்சு, எடுக்க போகும்போது குழச்சது. ஒன்னா கவுத்து மாதிரி அதையும் கவுத்துட்டு. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. வரான். அதுக்குள்ள திரும்பிட்டா. என்னாச்சு? ஏன் அப்படி பூதம் அந்த மாதிரி பறக்க பறக்க ஓடியாறீங்க? இதெல்லாம் எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும். ஏன் எதுக்கு? அந்த ஃபாரின் பூதம் திரும்பி வந்துச்சு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். ஃபாரின் பூதம் வந்துருச்சா? அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. ஃபாரின் போயிட்டு வந்ததுல இருந்து நீ நல்லா பாட கத்துக்கிட்டா குப்புசாமி. என் பேர் குப்புசாமி இல்ல, இளையமான். அது என்னடா அது இளையமான்? கௌரிமான் புள்ளிமான் மாதிரி. இளையராஜா கிட்ட இருந்து இளைய பறிச்சு ரகுமான் கிட்ட இருந்து மானை ஓட்டிக்கிட்டு வந்து ரெண்டையும் சேர்த்து இளையமான்னு வச்சுக்கிட்டேன். ஏ மாப்ள, பேரை மாத்தி பிரயோஜனம் இல்ல. நான் வந்துட்டேன்ல, டியூனை மாத்து. அடியே கொல்லுதே, அழகோ அள்ளுதே, உலகம் சுருங்குதே, இருவரில் அடங்குதே, உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்த்திடுதே. ஏன் சிரிச்ச? நீ பாடுனதுல சுதியே சரியில்லை. சுருதியா? யார் நீ? அவருக்கு மாப்ள மாப்ள. மாப்பிள மாப்பிளையா? அசிஸ்டன்ட் மாப்ள. சமையல்காரன் சுருதியை பத்தி பேசுறானா? பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லி இப்ப அனுப்பிடுறேன் அவனை. பிடிக்கல. பிடிக்கலப்பா அவருக்கு. ஏன்? அவன் சிரிச்சது பிடிக்கல. என்னங்கடா இது? சுருதியை பத்தி பேசுற நீ? மியூசிக் பத்தி எங்கிட்டே சொல்றியா? இதெல்லாம் தெரியுமா? கிட்டார் புடி. எங்க ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். மாப்ள நீ லிஸ்ட்ல வந்துரும் மாப்ள. லிஸ்ட் பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்போ இவன் பாடல, ஜட்ஜ் கிட்ட சொல்லி கெட் அவுட் லிஸ்ட்ல சேர்த்துருவேன். உனக்கு வர போற 7:30 தடுக்க முடியாது. என்னது 7:30? 7:30 கட்டில பாட போறான்னு சொன்னியா? எத்தனை கட்டி அந்த பாட சொல்லி இல்லன்னா இவன் கெட் அவுட். நான் ஆணையிட்டான், பின்றானே அது நடந்து விட்டான். அதே டேனி. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஏன் எல்லாம் ஓடுறாங்க? ஜட்ஜ் அங்கிள் வந்துட்டாரு. யாரு யாரு? நான் தான் மாமா. எழுந்திருங்க. நீ எப்போ ஃபாரின்ல இருந்து வந்த? இன்னைக்கு காலைல தான் மாமா. நீ எதுக்காக என் காலில் விழுந்த மாப்ள? இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுக்காகத்தான். யார் இந்த வீட்டுல என்ன சொன்னாலும் என் தாராவுக்கு நீ தான் மாப்ள. தேங்க்யூ மாமா. வா. தரா, என்னாச்சு தரா? பின்ன இவ்ளோ பெரிய ஷாக் கேட்டா? அச்சச்சோ.